கேரளாவோட மலப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிநீங்கக்கூடிய கிராமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மெஜாரிட்டி பீப்புள்ஸு மெஜாரிட்டி இல்லை அதிகப்படியான பீப்புள்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க. இரட்டை குழந்தைகள்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ்லேயே கூட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சற்று ஏறக்குறையன்னுலாம் சொல்ல முடியாது, 70லேருந்து 90% பார்க்கறதுக்கு சேம் ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் வந்து இன்னைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 400 ஜோடி இரட்டையர்கள் இருக்கிறாங்க. அதாவது 400 ஜோடினா கிட்டத்தட்ட 800 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சேம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்ல இருந்து, மிகப்பெரிய மரபணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய மருத்துவ குழுக்கள், வல்லுநர் குழுக்கள்ல இருந்து அனைவருமே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு சொல்லிட்டு அவங்களோட டிஎன்ஏ மாதிரி எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அவங்களுக்கும் வெளிநபர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குதான்ட்டு ரத்தம் மாதிரி எடுத்து சோதனை பண்ணி பார்த்தாங்க. அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது கலந்துருக்கிறாங்களா, சம்திங் ஸ்பெஷலாக ஏதாவது கலந்துருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க கூட சாப்பிடக்கூடிய சாப்பாடை பார்த்தாங்க. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மண் வளத்தை பார்த்தாங்க. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஏதோ வித்தியாசமாக இருக்குதா, சம்திங் இதை சாப்பிட்டு தான் இவங்களுக்குலாம் ரெட்டை குழந்தைங்க பிறக்குதா, ஏன்னா கிராம பகுதியில் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட வந்து சம்திங் ஒரு சீக்கிரட்டான ரெசிபி மாதிரி எதை செஞ்சு சாப்பிட்றாங்க ரெட்டை குழந்தை ஒரே மாதிரி பிறக்கிறதுன்னு சொல்லி அவங்களால எந்தெந்த விதத்தில் யோசிக்க முடியுமோ எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்டாங்க. ஆனாலுமே யாருக்குமே பதில் அப்படிங்கிறது சரியான முறையில் முழுமையான முறையில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாரம்பரியத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆராய்ச்சினா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரும் அவங்க ஊருக்குள்ளேயே கருத்து கேட்குறாங்க. பக்கத்து ஊரில் போய் அவங்கள பற்றி கருத்து கேட்குறாங்க. பக்கத்து மாவட்டத்தில் போய் அவங்கள பற்றி கருத்து கேட்குறாங்க. பக்கத்து மாநிலத்தில் போய் அவங்கள பற்றின செவிவழி கதைகள் ஏதாவது இருக்குதா, ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரிப்போர்ட் ஏதாவது கிடைக்குமா, நம்மளுக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு தகவல் கிடைக்குமான்னு சொல்லி தொலைவி பார்க்குறாங்க. அப்படிலாம் அவங்க தொலைவி பார்க்கும்போது யாராலையுமே ஒரு தெளிவான, ஒரு சரியான, ஒரு முறையான, ஒரு நேர்த்தியான பதில் அப்படிங்கிறது, ஒரு விடை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதன் பொருட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க. வெளியூரில் இருந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய பொண்ணுக்கு எப்படி குழந்தை பிறக்குது, இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்து இதே ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய பொண்ணு, இதே மண்ணை பூர்வீகமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ட்வின்ஸாக பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வெளியூர்லேருந்து இங்கே உள்ளாடி வரக்கூடிய பெண்களுக்கும் அதே மாதிரி ட்வின்ஸு குழந்தை பிறகுதான்னு பார்த்தாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். வெளியூர்லேருந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய பொண்ணுக்கும் இரட்டை குழந்தை தான் பிறக்குது. ஓகே, அப்படின்னா இந்த ஊருக்குள்ளாடி தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, வெளி பொண்ணு இங்கே வந்தால் ரெட்டை குழந்தை பிறக்குது. இங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு எப்படி குழந்தை பிறகுதுன்னு பார்த்தா அங்கேயும் ரெட்டை குழந்தை தான் பிறக்குது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது இதுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்குமே யாராலையுமே தெளிவாக முழுசாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியல. ஆனாலும் அந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய அதே பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னால் அறிவியல் விளக்கம்னா எதுவும் கிடையாது. ஆன்மீக விளக்கம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க. ஆனாலுமே இன்றைக்கி வரைக்குமே அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ட்வின்ஸாக இருப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஜோடியாச்சும் இருப்பாங்க. ஏன்னா 400 ஜோடி இருக்கிறாங்க இல்லையா, ஒரு கிளாஸுக்கு ஒரு ஜோடியாச்சும் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஏ கிளாஸ்ன்னு சொல்லி போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஏ கிளாஸில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஜோடி இருப்பாங்க. இதில் யார் பெரிய ஆள், இதில் யார் சின்ன ஆள், பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகும். அது சின்ன வயசில் மட்டும் கிடையாது, அவங்க பெருசாகி வளர்ந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த ஊருக்குள்ள நம்ம போய் இறங்குறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தரை நம்ம மீட் பண்ணுவோம், ஒரு புல்லட் பைக்கில் போவார். அவர்கிட்ட நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போவோம். அப்படியே அந்தாண்ட போனோம்னா அவர் வேற இன்னொரு வண்டியில் வருவார். இவரை இப்போ தானே பார்த்த மாதிரி இருக்குது, மறுபடியும் இதே ரூட்டில் போகிறாருன்னு சொல்லி நம்மளுக்கே கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி ஒரு சில கருத்து முரண்பாடுகளுடைய நிகழ்வுகள் நம்மளால் நம்ம அங்கே நிறையா பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் தேசம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் மட்டுமே நடக்கக்கூடியது. இது எல்லாமே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஊர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ரெட்டையர்கள்.